ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் 2 அதே சேலஞ்ச் தான் 30 ஐஸ் கியூப்ஸ் பண்ணல அதே சேலஞ்ச் தான். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் பண்ணும்போது 2 ஐஸ் கியூப்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததில்ல. ஸோ கம்ப்ளீட்டாக இன்றைக்கி வந்து இந்த சேலஞ்சை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அதே சேலஞ்சை வந்து ஃபாலோ பண்ணுறேன். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும்னாலே கஷ்டம். அதுவும் இந்த வின்டர் டைமில் சொல்லவே வேணாம், ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னு நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வருஷத்துலேயே நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு எதுவுமே கஷ்டமாக தெரியாது. சிலருக்கு நைட் ஸ்டடி ரொம்ப பிடிக்கும். என்னோடய சிஸ்டர்ஸ்லாமே நைட் ஸ்டடி தான் பண்ணுவாங்க. நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் போது அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. எப்போ வந்து தூங்குனாங்க, எப்போ வந்து படுத்தாங்கன்னே தெரியாது. சரி நம்மளும் நைட் ஸ்டடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நைட்டில் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் பகலை விட நைட்டில் படிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு சத்தம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டைம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தூக்கமே வரல, நல்லா இருந்தது. ஆனால் அது எனக்கு செட் ஆகவே இல்லை. லேட் நைட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எழுந்தா கூட எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸும் ஒரு ஹெட் பெயின் வந்து கூடவே இருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் விட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து நைட் ஸ்டடி நம்மளுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே காலையில் எழுந்து படிக்கிறது தான் பழக்கம். ஸோ அதே ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுக்கு வந்து மற்றவங்கள பார்த்து எதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்? அவங்களுக்கு அது செட் ஆகுது, எனக்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து காலையில் நான் எவ்வளோ சீக்கிரம் நான் கூட எழுந்திருப்பேன். ஆனால் நைட் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா என்னால் முடியவே முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி தான் படிச்சுட்ருக்கேன். பாலிட்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான். பட் என்னால் 1 ஹார் மேலே அதை தாக்கு பிடிக்கவே முடியாது. ஒரு லெசனில் ஒரு 10 பேஜஸ் ஆச்சு இன்றைக்கி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 1 ஹார் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாகவும் போரிங்காக இருந்தது. சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சேலஞ்ச் அப்போ தான் வந்து ஞாபகம் வந்தது. அச்சச்சோ இதை வேறு நம்ம கம்ப்ளீட் பண்ணணுமே, அன்றைக்கே நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கல, என்னைக்காச்சும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு மேக்ஸ் தான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் மென்சுரேஷன் ஃபார்முலா 2D அண்ட் 3D வந்து A4 ஷீட்டில் எழுதி வச்சுருந்தேன். அந்த டயக்ராம் மட்டும் தான் போடலை, ஃபார்முலாஸ்லாம் வந்து எழுதி வச்சுருந்தேன். எப்போல்லாம் போர் அடிக்குதோ இல்லை தூக்கம் வர டைமில் அந்த மாதிரி தோணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸ் ஃபார்முலாஸ் எழுதி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரிவிஷன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே சிம்பிளிஃபிகேஷன், HCF, LCM, ரேஷியோ, பர்சன்டேஜ் இதெல்லாமே வந்து நம்ம படிச்சிருவோம், சீக்கிரமாக பார்த்துருவோம். ஆனால் இந்த மென்சுரேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபார்முலாஸ் இருக்குது, அது படிக்கணும், அது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ நானுமே வந்து ஃபஸ்ட்டு மேக்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த மென்சுரேஷன் வந்து விட்டாச்சு, சுத்தமாக அது பக்கமே போகல. பட் இந்த தடவை அந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தான் மென்சுரேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். மற்ற ப்ராப்ளம்ஸ் கூட நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு கூட போட்டுடலாம். பட் மென்சுரேஷன்ஸ் நம்ம ஃபார்முலாஸ் தெரியலனா அந்த சம்ஸை நம்ம ட்ரை கூட பண்ண முடியாது. அதனால் மென்சுரேஷன்ஸ் ஃபார்முலாஸ் வந்து இப்போவே படித்து வச்சுருங்க. இது மாதிரி A4 ஷீட்டில் டயக்ராமோட ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சப்போஸ் ஒரு வேளை ஃபார்முலாஸ் வந்து மறந்துட்டால் கூட நம்ம டயக்ராம் பார்த்து ஃபார்முலாஸ் எழுத முடியும். இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து நம்ம A4 ஷீட்டில் எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் ஃபார்முலாஸ் படிக்கும்போது ஈஸியாக தான் இருக்கும். பட் எழுதும்போது நம்மளுக்கு வந்து ப்ளஸ் வருமா, மைனஸ் வருமா அந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வரும். ஸோ அதனால் நம்ம ஃபார்முலாஸ்லாம் படிச்சிட்டோன்னா எழுதி பார்த்துட்டா நம்மளுக்கு வந்து அந்த டவுட்டும் கிளியர் ஆகிடும். அட் லாஸ்ட் நம்ம சேலஞ்சும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.